இளந்தளிர் சேனலில் கேவி ஹிந்தி சிலபஸை தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். अंतरिक्ष यान तो नहीं है, சோட்டு கே பாப்பா ने अपना संदेह प्रकट किया. ஸோ அந்த டாட்டை பார்த்துட்டே இருக்கும்போது சோட்டுவோட அப்பாவுக்கு என்ன ஒரு டவுட் வந்திருக்கு. அந்தரிக்ஷ யான் தோ நஹி ஹே, அந்தரிக்ஷ யான் அப்படின்னா ஸ்பேஸ் வெஹிக்கலாக இருக்குமோ? கண்டிப்பாக ஸ்பேஸ் வெஹிக்கல் கிடையாது. छोटू के पापा ने अपना संदेह प्रकट किया. संदेह அப்படின்னா அவருடைய டவுட் என்ன பண்றாரு, அவர் யோசிக்கிறாரு இப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்டை அந்த இடத்துல கேட்கிறாரு எல்லார்கிட்டையும். संदेह हमें भी है, आप अब इस पर बराबर ध्यान रखिएगा. ஸோ எங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கு. ஆப் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆப் அப் இஸ்பர் இந்த டாட் பார்க்குறீங்க இல்லையா, அது மேலே நீங்கள் என்ன பண்ணுங்க, பராபர் தியான் ரக்கியேகா, நீங்கள் அதை இன்னும் கவனமாக பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட சீஃப் சொல்கிறாரு. छोटू के पापा सोच में ढूंढ गए. அவர் யோசிச்சு இது ஸ்பேஸ் வெஹிக்கலாக இருக்குமோ அப்படின்னு ஒரு யோசனையிலே ஆழ்ந்துட்டாரு. ढूंढ गए. क्या सचमुच अंतरिक्ष यान होगा? कहाँ से आ रहा होगा? सौर मंडल में हमारी धरती के अलावा और कौन से ग्रह पर जीवों का अस्तित्व होगा? உடனே அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, கியா சச்முச் அந்தரிக்ஷ யான் ஹோகா, ஒருவேளை கண்டிப்பா இது நிஜமாவே ஸ்பேஸ் வெஹிக்கலா இருக்குமோ? அப்படி ஸ்பேஸ் வெஹிக்கலா இருந்தா கஹாசே ஆ ரஹே ஹோங்க, எங்க இருந்து இது வந்திருக்கும்? சௌர் மண்டல் அப்படின்னா சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டம்ல தான் எல்லா பிளானட்ஸும் இருக்கு, நம்ம எர்த்தும் இருக்கு, இப்போ அவங்களோட மாசும் அங்கதான் இருக்கு, சரியா? ஸோ சௌர் மண்டல் மே ஹமாரா தர்திக்கே அளவா, ஸோ இந்த சோலார் பிளானட்ல நம்மளுடைய பூமியை தவிர வேற எந்த கிரகம் இருக்கும்? அளவா அவர் கோன் சே கிரக பர் ஜீவோं का अस्तित्व होगा. अस्तित्व அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ நம்ம கிரகத்தை தவிர எந்த கிரகத்துல உயிர் வாழ்றதுக்கான வழி இருக்கும்? அஸ்தித்வனா எக்ஸிஸ்டன்ஸ். உயிர் எங்க வாழும்? நம்ம கிரகத்தோட வேற இடத்துல கூட ஜீவராசிகள் வாழுமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்துருச்சு. கைசே ஹோ சக்தா है और अगर होगा भी तो क्या इतनी प्रकृति कर चुका होगा कि अंतरिक्ष यान छोड़ सके. சரி, அதே மாதிரி ஜீவராசிகளை இருந்தாலும் கூட கைசே ஹோ சக்தா, இது எப்படி இருக்க முடியும்னு யோசிக்கிறார் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அவர் அகர் ஹோகா பி, சரி அப்படியே இருந்தா கூட ஜீவராசிகள் வேற ஒரு பிளானட்ல இருந்தா கூட கியா இத்தனே பிரகிருதி அப்படின்னா ப்ராக்ரஸ், இவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிருப்பாங்களா? कर चुका होगा कि अंतरिक्ष यान छोड़ सके, ஒரு ஸ்பேஸ் வெஹிக்கல் அனுப்புற அளவுக்கு அவங்க ப்ராக்ரஸ் ஆயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. वैसे तो हमारा पूर्वजों ने भी अंतरिक्ष यानों उपग्रहों का प्रयोग किया था, मगर अब हमारे लिए यह असंभव है. उसके लिए आवश्यक मात्रा में ऊर्जा तो हो. काश इस नए मेहमान को नजदीक से देखा जा सकता. हाँ, अगर वह इसी तरफ आ रहा होगा तब तो यह संभव हो सकेगा. देखे वैसे तो हमारा पूर्वजन. ஸோ இந்த மாதிரி முன்னேற்றம் அடைஞ்சு ஒரு ஸ்பேஸ் வெஹிக்கல் விடுற அளவுக்கு இருப்பாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன சொல்றாரு, வைசேத்தோ நம்மளுடைய பூர்வஜனம், நம்மளுடைய ஆன்செஸ்டர், நம்மளுடைய முன்னோர்கள் கூட என்ன பண்ணியிருந்தாங்க, அந்தரிக்ஷ யானம், அவங்களுக்கு கூட இந்த ஸ்பேஸ் வெஹிக்கலை பத்தின அந்த ஸ்பேஸ் வெஹிக்கல் அனுப்புறதுக்கான ஞானம் இருந்துச்சு. அதே மாதிரி உபகிரகம் கா பிரயோக், நிறைய மிஷின்ஸ் கூட அவங்களும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. उपग्रहों का प्रयोग किया था, मगर अब हमारे लिए यह असंभव है. ஆனா இப்ப நாங்க இருக்கோம் இல்லையா, இப்ப நம்ம இருக்கோம் இல்லையா, அதாவது சோட்டுவோட அப்பா சொல்றாரு, நம்மளால இது பாசிபிள் கிடையாது, அசம்பவ, நம்மளால இந்த மாதிரி ஸ்பேஸ் வெஹிக்கல் அனுப்புற அளவுக்கு நம்ம இன்னும் ப்ராக்ரஸ் ஆகல. उसके लिए आवश्यक मात्रा में ऊर्जा तो है. आवश्यक मात्रा அப்படின்னா வால்யூம், தேவைப்படுற அளவுக்கு நம்மளுக்கு எனர்ஜி தேவைப்படுது, ஆனா நம்ம கிட்ட அது இல்லை. உஸ்கேலியே அவசியக் மாத்திரமே ஊர்ஜா, நிறைய அதுக்கு எனர்ஜி தேவைப்படுது, எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது, அது நம்ம கிட்ட இல்லை. தோஹோ இருந்தா தானே அப்படின்னு சொல்றாரு. காஷ் அப்படின்னா ஹோப்ஃபுல்லி, நம்ம நம்பிக்கையோட இஸ் நயே மெஹமான் கோ நஸ்திக் சே தேக்கா ஜா சக்தா. நயே மெஹமான் அப்படின்னா கெஸ்ட். நம்ம என்ன பண்ணலாம், இந்த புதுசா வர இந்த கெஸ்ட்டை नजदीक அப்படின்னா நியர், ரொம்ப கிட்ட பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். நஸ்திக் சே தேக்கா ஜா சக்தா. ஹா, அகர் வஹி இசி தரஃப் ஆ ரஹா ஹோங்கா, அவர் இதே மாதிரி வந்துட்டு இருந்தா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணலாம், ஓ சம்பவ் ஹோங்கா, சம்பவ்னா அது நடக்கும், நம்ம அவங்கள கிட்ட பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சம்பவ் ஹோ சகேங்கா, தேக்கே பார்க்கலாம் அப்படின்றாரு. अब अंतरिक्ष यान से एक यांत्रिक हाथ बाहर निकला, हर पल उसकी लंबाई बढ़ती ही जा रही है. அந்த अंतरिक्ष यान, அந்த ஸ்பேஸ் வெஹிக்கல் வந்துட்டு இருக்கு இல்லையா, அதுல இருந்து இப்ப பார்க்கும்போது ஏக் யாந்திரிக் ஹாத், யாந்திரிக் அப்படின்னா ஒரு மெக்கானிக்கல் கை மாதிரி,
हाथ बाहर निकला, ஒரு மெக்கானிக்கல் ஹேண்ட் வந்து வெளியில தெரியுது அந்த ஸ்பேஸ் வெஹிக்கல்ல இருந்து. ஹர்பல்னா ஒவ்வொரு நிமிஷமும் உஸ்கி லம்பாயி, அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்கா, லம்பாயி அப்படின்னா வந்து அதோடைய கை வந்து லாங்கா, லம்பாயி படுத்தி ஹி ஹோ ஜாதே. ஸோ லாங்கா இருக்கிறது இன்னும் லாங்கா ஆகிட்டே போகுது. சோட்டு கே பாப்பா நே அவலோகன் ஜாரி ரக்கா. அவலோகன் அப்படின்னா அப்சர்வேஷன். ஸோ அதை கவனிப்பு பண்ணிட்டே இருந்தாரு, அதை கவனிச்சிருக்க அந்த ப்ராசஸை இன்னும் கொண்டு வந்துட்டே இருந்தாரு. छोटू के पापा ने अवलोकन जारी रखा. कॉलोनी की प्रबंध समिति की सभा बुलाई गई थी. अध्यक्ष भाषण दे रहे थे. हाल ही में मिली जानकारी से पता चलता है कि 2 अंतरिक्ष यान हमारे मंगल ग्रह की तरफ बढ़ते चले आ रहे हैं. इनमें से एक अंतरिक्ष यान हमारे गिर्द जिक्र काट रहा है. कंप्यूटर के अनुसार ये अंतरिक्ष यान नजदीक के ही किसी ग्रह से छोड़े गए हैं. ऐसी हालत में हमें क्या करना चाहिए, इसकी कोई सुनिश्चित योजना बनानी जरूरी है. नंबर 1, आपका क्या ख्याल है? कॉलोनी के प्रबंध साबिती की सभा बुलाई गई है. ஸோ காலனி பீப்புள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரபந்த் அப்படின்னா அந்த சீஃப் என்ன பண்றாரு, எல்லாரையுமே வந்து ஒரு மீட்டிங் மாதிரி எல்லாரையும் கூப்பிடுறாரு. சாபித்தி கி சபா, எல்லாரையுமே ஒரு மீட்டிங்க்கு கூப்பிடுறாரு. अध्यक्ष அப்படின்னா அந்த சீஃப் டைரக்டர். அத்தியக்ஷ பாஷன் தே ரஹே ஹே, அவர் வந்து அட்ரஸ் பண்றாரு, எல்லா காலனி பீப்புளையும் உட்கார வச்சு அவர் பேசுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மீட்டிங்க்கு எல்லாரையும் கூப்பிடுறாரு. हाल ही में मिली जानकारी से पता चलता है कि 2 अंतरिक्ष यान हमारे मंगल ग्रह की तरफ बढ़ते चले आ रहे हैं. ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, हाल ही है அப்படின்னா हालனா கண்டிஷன், இப்போ இருக்கிற நிலைமை இதுதான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, जानकारी से पता चलता है कि, जानकारीனா பீப்புள், உங்ககிட்ட நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 2 अंतरिक्ष यान 2 ஸ்பேஸ் வெஹிக்கல் हमारे मंगल ग्रह நம்மளுடைய பிளானட்டுக்கு வந்திருக்கு. की तरफ बढ़ते चले आ रहे हैं. 2 பிளானட் நம்மளோட பிளானட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கு. इनमें से एक अंतरिक्ष यान हमारे गिर्द चक्कर काट रहा है. இதுல ஒரு ஸ்பேஸ் வெஹிக்கல் हमारे गिर्द அப்படின்னா நம்மளுடைய சரௌண்டிங்க சக்கர் காட்டுறகாக, நம்மளுடைய சரௌண்டிங்க சுத்திக்கிட்டே இருக்கு. ஒரு ஸ்பேஸ் வெஹிக்கிள் நம்மளோட சரௌண்டிங்க சுத்திட்டு இருக்கு. कंप्यूटर के अनुसार ये अंतरिक्ष यान नजदीक के ही किसी ग्रह से छोड़े गए हैं. ஸோ கம்ப்யூட்டர் மூலமா நாங்க இப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, अंतरिक्ष यान இந்த ஸ்பேஸ் வெஹிக்கிளை நம்ம கிட்ட அமைச்சது ஏதோ வேற ஒரு கிரகத்துல இருக்கிறவங்க தான். किसी ग्रह से छोड़े गए हैं. ऐसी हालत में हमें क्या करना चाहिए. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் நம்மளுக்கு இப்ப வந்திருக்கு, நம்ம என்ன பண்ணணும். इसकी कोई सुनिश्चित योजना बनानी जरूरी है. सुनिश्चित அப்படின்னா இந்த சிச்சுவேஷனுக்கு தேவையான ஒரு ஃபிக்ஸட் பிளான். சுனிஷித் அப்படின்னா வந்து ஒரு ஃபிக்ஸட், ஒரு கரெக்டான ஒரு யோசனையை கண்டிப்பா நம்ம செஞ்சே ஆகணும். பனானி ஜரூரி है. நம்பர் 1, आपका क्या ख्याल है. ஸோ நம்பர் 1 அப்படி அது என்ன அப்படின்னா, நம்பர் 1, 2, 3னா அவங்களுடைய காலனி பீப்புளை பிரிச்சிருக்காங்க. சீஃப் பீப்புள், அதுக்கப்புறம் வந்து அடுத்த லெவல், அந்த மாதிரி லெவல்லாம் பிரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சீஃப் என்ன கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 அதுல இருக்கிற பீப்புளை வந்து கேட்கிறாரு, आपका क्या ख्याल है, நீங்க என்ன யோசிச்சிருக்கீங்க, எந்த மாதிரி நம்ம இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு கேட்கிறாரு. कॉलोनी की सुरक्षा की पूरी जिम्मेदारी नंबर 1 पर थी. उन्होंने कुछ कागज समेटते हुए बोलना आरंभ किया. इन दोनों अंतरिक्ष यानों को जलाकर खाक कर देने की क्षमता हम रखते हैं, मगर इससे हमें कोई जानकारी हासिल नहीं हो सकेंगी. காலனி கி சுரக்ஷா அப்படின்னா இந்த காலனியோடைய சுரக்ஷா அப்படின்னா ப்ரொடெக்ஷன். இந்த காலனியை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி, ஜிம்மேதாரி யார் அப்படின்னா நம்பர் 1ல இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கு. காலனி கி சுரக்ஷா கி பூரி ஜிம்மேதாரி நம்பர் 1 பர்த்தி. ஸோ நம்பர் 1, 2, 3 பிரிச்சு வச்சிருக்காங்க. நம்பர் 1 பீப்புளோடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலனியில் இருக்க பீப்புளை வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது அவங்களுடைய வேலை. उन्होंने कुछ कागज समेटते हुए बोलना आरंभ किया. ஸோ உடனே இந்த சீஃப் கேட்ட உடனே அவங்க என்ன பண்றாங்க, காகஸ் ஒரு பேப்பரை எடுத்து ஏதோ சம்திங் எழுதி அவங்க சம்மேட்டே அப்படின்னா ரேப் பண்ணி, அந்த ரேப் பண்ணிட்டே சொல்றாங்க, समेटते हुए बोलने आरंभ किया. इन दोनों अंतरिक्ष यानों को जलाकर खाक कर देने की क्षमता हमें
रखते हैं நாங்க எங்க யோசனை என்ன அப்படின்னா இந்த வந்திருக்க ரெண்டு ஸ்பேஸ் வெஹிக்கலையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜலாக்கார் காக் அப்படின்னா பேர்ன் பண்ணிடணும், எரிச்சு விட்டுடணும். தேனைக்கு ஷமத்தான எபிலிட்டி, அது எரிக்கிறதுக்கான எபிலிட்டி நம்ம கிட்ட இருக்கு, நம்ம அதை செய்யலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. हम रखते हैं मगर इससे हमें कोई जानकारी हासिल नहीं हो सकेंगी. ஆனால் அந்த மாதிரி நம்ம எரிச்சோம்னா அந்த மிஷின்ல இருந்து அந்த வெஹிக்கிள்ல இருந்து நம்மளுக்கு எந்த ஜான்காரி எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்காது, அப்டைன் பண்ண முடியாது. हासिल नहीं हो सकेंगी, அப்டைன் பண்ண முடியாது. अंतरिक्ष यान बेकार कर जमीन पर उतरने पर मजबूत कर देने वाले यंत्र हमारे पास नहीं है. சரி, அந்த மாதிரி இல்லை, அதை எரிச்சு விட வேண்டாம் அப்படின்னு யோசிச்சோம்னா அந்தரிக்ஷயான் அந்த ஸ்பேஸ் வெஹிக்கிளை பேகார்கர் அப்படின்னா வேஸ்ட் பண்ணிட்டு செயல் இழக்க வச்சுட்டு ஜமீன் பர் உத்தர்னே நம்மளுடைய பூமிக்கு மேலே அதை நிற்க வச்சு எந்த இன்ஃபர்மேஷனாவது எடுக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு மிஷன் எந்திரம் ஹமாரே பாஸ் நஹி, அந்த மாதிரி ஒரு மிஷன் நம்ம கிட்ட இல்லை. हलाकी அப்படின்னா however இருந்தாலும் கூட अगर ये अंतरिक्ष यान खुद जमीन पर उतरते हैं तो उन्हें बेकार कर देने की क्षमता हमें आवश्यक है. என்ன பண்ணணும் அப்படின்னா சரி இந்த அந்தரிக்ஷ ஞான் வந்துட்டு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு எப்படி நம்ம பூமியில இறங்க தான் போகுது. ஜமீன் பர் உத்தர்த்தே ஹை தோ உன்ஹே பேகார் கர், இறங்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை செயலிழக்க வச்சுட்டு தேனைக்கு ஷமத்தா ஹம்மே அவசியக், அது செயலிழக்க வைக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப அவசியமான ஒரு வேலை அப்படின்னு சொல்றாங்க. मेरी जानकारी के अनुसार इन अंतरिक्ष यानों में सिर्फ यंत्र है, किसी तरह की जीव इनमें सवार नहीं है. ஸோ அந்த நம்பர் 1ல இருக்க பீப்புள் என்ன சொல்றாங்க அப்படின்னா மேரி ஜான்காரி எங்களுடைய இன்ஃபர்மேஷன் பிரகாரம் இந்த ஸ்பேஸ் வெஹிக்கிளில் சிர்ஃப் யந்திர ஹை ஒன்லி மிஷின்ஸ் தான் இருக்கு. கிசி தரக்கே ஜீவ், இதுல எந்த ஜீவராசிகளும் வரல, வேற ஒரு மனுஷங்களும் யாருமே இதுல வரல. இன்மே சவார் நஹி ஹை, வேற ஒரு ஜீவராசிகள் இதுல சவாரி அதாவது ரைட் பண்ணி வரல, சவாரி பண்ணி வரல அப்படின்னு சொல்றாங்க. नंबर 1 की बात सही लगती है, नंबर 2 एक वैज्ञानिक थे. नंबर 1 அப்போ உடனே சீஃப் என்ன சொல்றாரு, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பீப்புள் சொன்னது கரெக்ட் மாதிரி எனக்கு படுது, बात सही लगती है. नंबर 2 एक वैज्ञानिक है. सेकेंड स्टेज ऑफ पीपल எல்லாருமே யாருன்னு பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட். वैज्ञानिक அப்படின்னா சயின்டிஸ்ட் பீப்புள். वे बोले हालांकि यंत्रों को बेकार कर देने में भी खतरा है. ஸோ சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மிஷின் சயின்டிஸ்ட்லேயே அவங்க அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம மிஷின்ஸை பேகார் கர் செயல் இழைக்க வச்சாலும் கூட அதுல கூட நமக்கு என்ன இருக்கு, கத்ரா அப்படின்னா ரிஸ்க் இருக்கு. அந்த மாதிரி நம்ம பண்றது தப்பான ஒரு விஷயம். ஏன்னா நம்பர் 1 பீப்புள் அதை தான் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, அது रिस्क आनदे, इनके बेकार होते ही दूसरे ग्रह के लोग हमारे बारे में जान जाएंगे. इसलिए मेरी राय में हमें सिर्फ अवलोकन करते रहना चाहिए. सो அந்த பீப்புள் என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி நம்ம அதை செயலிழக்க வச்சோம் அப்படின்னா बेकार होते ही दूसरे ग्रह, இது வேற ஒரு கிரகத்துல இருக்கிறவங்க தான் நம்மளோட கிரகத்துக்கு இந்த ஸ்பேஸ் வெஹிக்கிள் அமைச்சிருக்காங்க இல்லையா. दूसरे ग्रह के लोग, அந்த பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா हमारे बारे में जान जाएंगे. ஸோ நம்மளோட ஸ்பேஸ் வெஹிக்கிள் அங்க போய் செயல் எழுந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல யாரோ இருக்காங்க அப்படின்னு நம்மளை பத்தி வேற கிரகத்துல இருக்கவங்க தெரிஞ்சுக்குவாங்க. கிரக கே லோக हमारे बारे में जान जाएंगे, நம்மளை பத்தி அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. इसलिए मेरे राय அப்படின்னா நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா எங்களுடைய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா हमें सिर्फ अवलोकन करते रहना चाहिए. अवलोकन அப்படின்னா அப்சர்வேஷன், அதை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருந்தாலே போதும், வேற எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் பீப்புள் சொல்றாங்க. जहां तक हो सके हमें अपने अस्तित्व को छिपाए ही रखना चाहिए, क्योंकि हो सकता है जिन लोगों ने अंतरिक्ष यान भेजे हैं वे कल को इनसे भी बड़े रक्षम अंतरिक्ष यान भेजे. ஸோ ஜஹான் தக் நம்ம எப்போ வரைக்கும் நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸ் நம்ம இங்கே ஒருத்தவங்க வாழ்கிறோம் அப்படின்றத சிப்பாயே ஒழித்து வைக்கிறோமோ, யாருக்கும் தெரியப்படுத்தாமல் இருக்கிறோமோ, வேற்று கிரக மனுஷங்கள்ட்ட தெரியப்படுத்தாமல் இருக்கிறோமோ, சிப்பாயி ஹீ ரக்னா சாயே நம்ம தெரியப்படுத்தாம தான் இருந்தாகணும். ஏன் அப்படின்னா क्योंकि जिन लोगों ने अंतरिक्ष यान भेजे है, எந்த கிரகத்துல இருந்து இந்த ஸ்பேஸ் வெஹிக்கிள் அமைச்சாங்களோ வே கல் கோ நாளைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்சே भी बड़े सक्षम अंतरिक्ष, இதை விட இன்னும் ஸ்பெஷலான ஒரு வெஹிக்கிளை நம்மள்கிட்ட அனுப்பிடுவாங்க. हमें यहाँ का प्रबंध कुछ इस तरह रखना चाहिए जिससे इन यंत्रों को यह गलत फहमी होगी, इस जमीन पर कोई भी चीज इतनी महत्वपूर्ण नहीं है कि जिससे वे लाभ उठा सके.
ஸோ அந்த நம்பர் 2 பீப்புள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹமே யஹா கா பிரபந்த் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி இந்த விஷயத்தை கொண்டு போகணும், எப்படி நம்ம இதை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா குச் இஸ் தரக் ரக்னா சாயே. ஸோ அவங்க சீஃப் கிட்ட என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னா நம்ம இதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னா ஜிஸ்ஸே இன் யந்திரோங்கோ யஹ் கலத் ஃபஹ்மி ஹோக்கி. ஸோ அந்த யந்திரத்துலேருந்து என்ன அந்த யந்திரத்துக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராங் பெர்செப்ஷன் தான் கொண்டு வரணும். அதாவது தவறான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அதுக்கு கிடைக்கணும். எந்த மாதிரி தவறான இன்ஃபர்மேஷன் அப்படி பார்த்தீங்கன்னா ஹோக்கி இஸ் ஜமீன் பர் कोई भी चीज इतनी महत्वपूर्ण नहीं है कि जिससे वे लाभ उठा सके. அதாவது நம்மளுடைய இந்த பூமியில எந்த ஒரு நல்ல மகத்துவபூர்ணமான விஷயங்களும் கிடையாது. அந்த மாதிரி மகத்துவபூர்ணமான விஷயங்கள் இருந்தாதான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இங்க வரணும்னு பார்ப்பாங்க இல்லையா. ஸோ லாப் உठा सके. அதனால நம்ம இந்த மாதிரி தான் மேனேஜ் பண்ணணும். அந்த மிஷின் வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் காட்டுற மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹமே யஹா கா பிரபந்த குச் இஸ் தரக் ரக்னா சாயே. பிரபந்த் அப்படின்னா மேனேஜ்மெண்ட். நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா ஜிஸ்ஸே இன் யந்திரோं को यह गलत फहमी அதாவது ஒரு ராங் பெர்செப்ஷன் காட்டணும். ஹோக்கி இஸ் ஜமீன் पर நம்ம பூமியில कोई भी चीज இத்தினி மகத்துவபூர்ண நஹி है. இந்த பூமியில எந்த ஒரு பொருளும் ரொம்ப மகத்துவபூர்ணமான பொருள் இல்லை कि जिससे वे लाभ उठा सके. ஸோ நீங்க உங்களுக்கு லாபம் பெறுற மாதிரி எந்த ஒரு விஷயமே எங்க பூமியில இல்லைன்ற மாதிரி ஒரு ராங் பெர்செப்ஷன் தான் அந்த மிஷின் கொடுக்கணும். அந்த மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. अध्यक्ष महोदय से मैं यह दर्क्यवास्तव करता हूँ. दर्क्यवास्तव रिक्वेस्ट நான் வந்து உங்ககிட்ட இதை ரெக்வெஸ்டா கேட்டுக்கிறேன். அத்தியக்ஷ மகோதய் அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட நாங்க அதாவது நம்பர் 2 பீப்புள் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க, நான் இதை உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்டா கேட்டுக்கிறோம் कि इस तरह का प्रबंध हमारा यहाँ किया जाए. ஸோ அந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் நம்ம பண்ணணும் இந்த இடத்துல. நம்பர் 3 சாமாஜிக் व्यस्तों का काम देखते थे. ஸோ நம்பர் 3 ஃபர்ஸ்ட் இருந்தவங்க பீப்புள் பார்த்துட்டோம், செகண்ட் ஸ்டேஜ் பீப்புள் பார்த்துட்டோம், தேர்ட் ஸ்டேஜ் பீப்புள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமாஜிக் व्यवस्था का काम देखते. சாமாஜிக் व्यवस्था அப்படின்னா சோஷியல் சிஸ்டம், அந்த காலனியில் இருக்கிற சோஷியல் சிஸ்டம் பார்த்துக்கிறது தான் நம்பர் 3. அவங்க தான் வந்து நம்பர் 3 பீப்புள். उनकी बात के जवाब में अध्यक्ष कुछ बोलने जा ही रहे थे कि फोन की घंटी बजे. सो தேர்ட் பீப்புள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் பேச ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா போன் ரிங் அடிக்குது. உன்கி பாத் கே ஜவாபோமே. ஸோ தேர்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாங்க அப்படின்னு ஆன்சர் கேட்கறதுக்கு அவர் ஆரம்பிக்கும் போது அध्यक्ष कुछ बोलने जा ही रहे थे कि फोन की घंटी बजी. अध्यक्ष ने चौंका उड़ाया அப்படின்னா பிக்கப் பண்றாரு, போனை பிக்கப் பண்றாரு. 1 मिनट बाद सभा को संबोधित करते हुए उन्होंने कहा. संबोधित அப்படின்னா வந்து பிரசன்ட் பண்றாரு, அதாவது அட்ரஸ் பண்றாரு. சபா அந்த மீட்டிங் அட்ரஸ் பண்ணும்போது भाइयों अंतरिक्ष यान ग्रहमाक 1 हमारी जमीन पर उतर चुका है. ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா भाइयों பிரதர்ஸ் अंतरिक्ष यान ஸ்பேஸ் வெஹிக்கல் 1 கிரமாக் அப்படின்னா வந்து சீரியல் நம்பர் 1 நம்மளுடைய பூமியில அதோட காலை பதிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. உத்தர் சுக்கா है. वह दिन छोटू के लिए बड़ा ही महत्वपूर्ण दिन था. पापा उसे कंट्रोल रूम ले गए थे. यहाँ से अंतरिक्ष यान ग्रहमाक 1 साफ नजर आ रहा था. ஸோ இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சோட்டுவோட ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள், மகத்துவபூர்ண தின் தான். ஏன் அப்படின்னா பாப்பா அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, அவனை கண்ட்ரோல் ரூமுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. யஹாசே ஸோ கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பார்க்கும்போது அந்த ஸ்பேஸ் வெஹிக்கல் சீரியல் நம்பர் 1 சாஃப் நசர் ஆ ரஹா ஹை, ரொம்ப கிளியரா அவனுக்கு தெரியுது. कैसा अजीब लग रहा है यहाँ, इसके अंदर क्या होगा पापा, छोटू ने पूछा. छोटूக்கு உடனே அதை பார்த்தோன்னா ரொம்ப அவனுக்கு ஆர்வம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. உடனே கேட்குறான் கைசா அஜீப். அஜீப்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சா ஒரு அன்னோன் திங்கா இருக்குது எப்பா இது. கைசா அஜீப் லக் ரஹா ஹே யஹா, இஸ்கே அந்தர் இதுக்குள்ள என்ன இருக்கும், क्या होगा पापा இதுக்குள்ள என்னப்பா இருக்கும் அப்படின்னு छोटू கேட்குறான். अभी नहीं बताया जा सकता, दूर से ही उसका निरीक्षण जारी है. இப்போ அது என்னன்னு நம்மளால சொல்ல முடியாது, ரொம்ப தூரத்துல தான் அது நம்மளுக்கு தெரியுது. நிரீக்ஷன் அப்படின்னு நம்ம பார்வைக்கு ரொம்ப தூரத்துல தான் அது தெரியுது. उस पर बराबर हमारा ध्यान है और उसके हर अंग पर हमारा नियंत्रण है. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டே வரணும். ஹர் அங் அப்படின்னா ஒவ்வொரு அங்கத்திலும் நம்மளுடைய நியந்திரம் நம்மளுடைய கண்ட்ரோலும் இருக்கணும். அப்பதான் நம்ம அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். हमारा ध्यान है और उसके हर अंग पर हमारा नियंत्रण है. वक्त आने पर ही हम अगला
கதம் உठाएंगे. ஸோ வக்த் அதுக்கான தக்க சமயம் வரும்போது தான் நம்ம என்ன பண்ணணும், அக்லா அதோட அடுத்த ஸ்டெப் கதம் அப்படின்னா ஸ்டெப் வந்து நம்ம வைக்க முடியும். உठाएंगे அப்படின்னு சொல்றாரு. छोटू के पापा ने बताया उन्होंने छोटू को एक கான்சோல் திக்காயா ஜிஸ் பர் கை பட்டன் தே. ஸோ சோட்டுவோட அப்பா என்ன பண்ணாரு, அவனுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு அது இல்லாமல் என்ன காட்டாடு பார்த்தீங்கன்னா கான்சோல். கான்சோல் அப்படின்னா என்னன்னா ஒரு கீபேட் கண்ட்ரோல், இது எல்லாமே ஒரு இப்போ கேம் விளையாடுறோம்னா ஒரு பேட் மாதிரி இருக்கும், அதில் தான் எல்லா கண்ட்ரோல் பட்டன்ஸும் இருக்கும், அதுதான் கான்சோல்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்லேயும் அது கான்சோல் தான். சோட்டுக்கோ ஏக்கு கான்சோல் திக்காயா. சோட்டுக்கு என்ன பண்ணாரு, ஒரு கான்சோல் வந்து காட்டுறாரு. ஜிஸ் பர் கஹி பட்டன், அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பட்டன் அதில் இருக்கு. अब अंतरिक्ष यान से एक यांत्रिक हाथ बाहर निकाला. ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்பேஸ் வெஹிக்கல்ல இருந்து ஒரு யாந்திரிக் அப்படின்னா ஒரு மெக்கானிக்கல் கை வந்து வெளியில வருது. பாகர் நிக்கலா. ஹர் பல் உஸ்கி லம்பாயி படுத்தி ஹி ஜா ரஹி ஹை. ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னா அதோட லாங் அதோட ஹைட் வந்து ஹைட் ஆயிட்டே வருது. படுத்தி ஹி ஜா ரஹி தி. वह शायद जमीन तक पहुंचकर மிட்டி உலேக்கர் லேனா சாஹ்தா தா. ஸோ அது என்ன ட்ரை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாயத் அது என்ன ட்ரை பண்ணுது அப்படின்னா ஜமீன் தக், அது கையை வந்து ரொம்ப ஜாஸ்தி அந்த மெக்கானிக்கல் ஹேண்ட் என்ன பண்ணுது ரொம்ப லாங்காக போயிட்டே இருக்கு. ஜமீன் தக் தரை வரைக்கும் தொடருது. தக் பகுஞ்ச்கர் மிட்டினா அந்த அந்த ஏர்த்தில் இருக்கிற அந்த சாயிலை உலேக்கர் லேனா சாஹ்தா தா, அந்த சாயிலை எடுக்கிறதுக்காக அதை ட்ரை பண்ணுது. மிட்டி உக்கேர் லேனா சாஹ்தா தா. உக்கேர் அப்படின்னா வந்து அந்த சாயிலோடைய ஒரு ஒரு கொஞ்சம் சாயிலை மட்டும் எடுக்கிறதுக்காக அதை ட்ரை பண்ணுது. உக்கேர் லேனா சாஹ்தா தா. सब लोग स्क्रीन पर दिखाई दे रही अंतरिक्ष यान की इस हरकत को ध्यान से देख रहे थे. ஸோ எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் அவங்களுக்கு தெரியுது இல்லையா இந்த மிஷின் என்ன பண்ணுது அப்படின்னா குனிஞ்சு அப்படியே அந்த கையை லாங்காக எடுத்துட்டு போய் அந்த மண்ணை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. இங்கே இருக்கிற பீப்புள் எல்லாருமே இந்த ஹர்கத் அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டியை ரொம்ப தியானத்தோட ரொம்ப கவனமாக பார்த்துட்டு இருக்காங்க. சிவா ஏக்குக்கே உஸ்கா தியான் கஹி அவுர் ஹீதா. ஸோ ஒருத்தரை விட இல்லாமல் எல்லாருமே வந்து அங்கே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. உஸ்கா தியான் கஹி அவுர் ஹீதா. ஆனால் ஒருத்தரை தவிர அவருக்கு மட்டும் கவனம் வேற இடத்துல இருந்துச்சு. அது யாருன்னு பாருங்க. சோட்டு கா சாரா தியான் தா கான்சோல் பெனல் பர். ஸோ சோட்டு மட்டும் என்ன பண்ணா அவனோட முழு கவனமும் அந்த கன்சோல் பேனல் இருக்கு இல்லையா அந்த பேனல் மேலே தான் அவனோட கவனம் ஃபுல்லாக இருந்துச்சு. கன்சோல் கா ஏக் பட்டன் தமானே கி அப்னி இச்சா கோ வஹு ரோக் நஹி பாயா. ஸோ தமானே அப்படின்னா ப்ரெஸ் பண்ணணும். அவனுக்கு ரொம்ப நாளாக அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணணும்னு தானே ஆசை. அவன் என்ன பண்ணான், கன்சோல் கா ஏக் பட்டன் தமானே கி அப்னா இச்சா, அவனோட ஆசை என்னன்னா அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது. கோ வஹு ரோக் நஹி பாயா. உடனே அந்த ஆசையை அவன் கட்டுப்படுத்தாம என்ன பண்ணிட்டான், வஹு லால் லால் பட்டன் உசே பர்பஸ் அப்படி தரஃப் கீஞ்ச் ரஹா தா. அங்க இருக்கிற அந்த ரெட் கலர் பட்டன் அவன் என்ன பண்ணான், பர்பஸ் உடனே அவனோட பக்கம் அதை வந்து புல் பண்ணி இழுத்துட்டான். அவர் சஹசா கத்ரேக்கி கண்டி பஜி. உடனே என்ன ஆச்சு அப்படின்னா சஹசா சடனா கத்ரே அப்படின்னா அந்த ரிஸ்க் ஏதாவது டேஞ்சர் அப்படின்னா ஒரு பட்டன் அடிக்கும் இல்லையா ஒரு சவுண்ட் வரும். கத்ரேக்கி கண்டினா ஒரு ரிங் ஒரு சத்தம். அந்த டேஞ்சர் மணி வந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சப்கி நிகாகே கான்சோல் கி தரஃப் முடி. எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, அங்கே இருந்தவங்க எல்லாருமே இவ்வளோ நேரம் ஸ்பேஸ் வெஹிக்கிளில் பார்த்துட்டு இருந்தவங்களோட எல்லா பார்வையும் கன்சோல் பட்டன் பக்கம் வந்துருச்சு. கான்சோல் கி தரஃப் மூட்டினா டேர்ன் ஆகிறது. மூடி पापा ने छोटू को अपनी तरफ खींचते हुए एक சாப்பட் ரசீத் கர்தியா. ஸோ உடனே அவங்க அப்பா என்ன பண்ணாரு, சோட்டு அவங்க பக்கம் அப்படியே இழுத்துட்டாரு, புல் பண்ணிட்டாரு. கிஞ்சித்தே ஹுயே புல் பண்ணிட்டே சாப்பட் ரசீத், சாப்பட்னா ஒரு அடியும் வச்சு கொடுக்குறாரு. கர்தியா அவர் லால் பட்டன்கோ பூர்வ ஸ்திதி மே லா ரக்கா. உடனே என்ன பண்றாரு, அவனை அந்த பக்கம் அடிச்சு இழுத்துட்டு அந்த பட்டனை ஃபர்ஸ்ட் பூர்வ அப்படின்னா முதல்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அதை வச்சுட்டாரு. मगर उस तरफ अब अंतरिक्ष यान के उस यांत्रिक हाथ की हरकत सहसा रुक गई थी. यंत्र बेकार हो गया था. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இது இந்த பக்கம் நடக்கும்போது அந்தரிக்ஷன் ஸ்பேஸ் வெஹிக்கல்ல உஸ் யாந்திரிக ஹாத் அந்த மெக்கானிக்கல் ஹேண்ட் வந்துட்டு இருந்துச்சு. அதோட ஆக்டிவிட்டி அதோட ஹர்க்கத் என்ன ஆச்சுன்னா சாஹசா சடனா ருக்கை நின்றுடுச்சு. எந்திர பெகார் ஹோகையா, எந்திர என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதோடைய வேலையை டக்குன்னு நிறுத்திடுச்சு. ஏதோ அதுல வந்து ஒரு ஸ்பாயில் ஆயிடுச்சு. உதர் புத்வி பர் நேஷனல் ஏரோநாட்டிக்கல் அண்ட் ஸ்பேஸ்
एडमिनिस्ट्रेशन अதாவது नासा द्वारा प्रस्तुत वक्तव्य ने सबका ध्यान अपनी तरफ आकर्षित कर लिया. ஸோ இது இந்த மாதிரி அந்த இடத்துல மார்ஸில் நடந்துட்டு இருக்கும்போது உதர் பிருத்வினா நம்மளுடைய எர்த் நம்ம பூமியில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. உதர் பிருத்வி பர் நேஷனல் ஏரோநாட்டிக்கல் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது நாசா அப்படின்றவங்க என்ன பண்றாங்க, துவாரா பிரஸ்துத் व्यक्तव्य ने सबका ध्यान आपकी तरफ आकर्षित कर लिया. ஸோ அவங்க நாசால இருந்து ஒரு ஸ்பீச் ஒன்று அட்ரஸ் பண்றாங்க. துவாரா பிரஸ்துத் அப்படின்னா பிரசன்ட் பண்றாங்க. வியக்தவ்ய அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க வந்து பிரசன்ட் பண்ணி நம்ம எல்லாரையுமே அப்படி தரஃப் ஆகர்ஷித் கர்லியா. ஸோ உங்களுடைய அட்டென்ஷன் எங்களுக்கு வேணும், நாங்க வந்து ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல போறோம் அப்படின்னு நாசால இருந்து ஒரு मीटिंग असेंबल பண்ணி அவங்க சொல்றாங்க, ஒரு அது அட்ரஸ் பண்றாங்க. मंगल की धरती पर उतरा हुआ अंतरिक्ष यान वाइकिंग अपना निर्धारित कार्य कर रहा है. ஸோ மங்கள் கி தர்தி, ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், மார்ஸுக்கு ஒரு அந்தரிக்ஷ யானை அனுப்பியிருக்கோம். மங்கள் கி தர்தி, ஸோ மார்ஸ் அந்த பூமியில் நாங்கள் அனுப்பின அந்தரிக்ஷ யான் அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைக்கிங். அப்பனா நிர்தாரித்த காரிய, ஸோ அதனுடைய வேலைகளை வந்து அது நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. நிர்தாரித்த காரிய அது என்ன செயல்படுத்தணுமோ அந்த வேலையை அது நல்லபடியாக செஞ்சுட்டு இருக்கு. காரிய கர் ரஹா है. हालांकि किसी अज्ञात कारणवश अंतरिक्ष यान का यांत्रिक हाथ बेकार हो गया है. ஸோ ஏதோ ஒரு சில விஷயத்தினால ஹலாக்கி கிசி அஞ்ஞாத் காரணவश ஏதோ ஒரு அன்னோன் விஷயத்தினால அதோடைய அந்த வெஹிக்கிளினுடைய மெக்கானிக் ஹேண்ட் ஆனது திடீர்னு பழுதடைஞ்சிடுச்சு. ஹலாக்கி கிசி अज्ञात कारणवश अंतरिक्ष यान का यांत्रिक हाथ बेकार हो गया है. ஸோ இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, மார்ஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து பூமியில நாசால வந்து ஒரு இன்ஃபர்மேஷனா கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம இங்க இருந்து போன ஸ்பேஸ் கிராஃப்ட் நல்லபடியா ஒரு வேலைகளை செஞ்சுட்டு இருந்துச்சு. திடீர்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஏதோ பழுதடைந்து விட்டது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. नासा के टेक्नीशियन इस बारे में जांच कर रहे हैं तथा इस यांत्रिक हाथ को दुरुस्त करने के प्रयास भी जारी है. ஸோ உடனே அவங்க என்ன சொல்றாங்க, நம்மளுடைய டெக்னீஷியன் வந்து இதை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இது என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யாந்திரிக் ஹாத்துக்கோ துருஸ்த் அப்படின்னா வந்துட்டு அதை ஃபிட் பண்ணிடுவாங்க. இங்க இருந்தே அவங்க வந்து கண்டிப்பா அதை ஃபிட் பண்ணிடுவாங்க. துருஸ்த் கர்னேக்கா பிரயாஸ் பி जारी है. सो அதுக்கான எஃபர்ட்டும் நடந்துட்டு இருக்கு, நம்மளோட டெக்னீஷியன் அதுவும் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. इसके कुछ ही दिनों बाद पृथ्वी के सभी प्रमुख अखबारों ने छपा. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, பூமியில் இருக்கிற பிருத்விக்கு சபி பிரமுக் ஒரு முக்கியமான நியூஸ் பேப்பர்லாம் என்ன பிரிண்ட் ஆகி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அந்த பிரிண்ட் ஆன செய்தியை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. नासा के टेक्नीशियनों को रिमोट कंट्रोल के सहारे वाइकिंग को दुरुस्त करने में सफलता मिली है. ஸோ நம்மளுடைய டெக்னீஷியன் நாசானுடைய டெக்னீஷியன் என்ன பண்ணாங்க, ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக சஹாரான அதனோட உதவினால வைக்கிங் அதாவது நம்ம அமைச்ச அந்த ஸ்பேஸ் வெஹிக்கிள் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. சஃபல்தா மிலி है, सक्सेसफुल அதை செஞ்சிட்டாங்க. यांत्रिक हाथ ने अब मंगल की मिट्टी के विभिन्न नमूने हिक्टे करने का काम आरंभ कर दिया है. ஸோ நம்மளுடைய அந்த ஸ்பேஸ் வெஹிக்கிள் என்ன பண்ணுது, மெக்கானிக்கல் அந்த ஹேண்டை வச்சு மங்கள் கிரகம் மார்ஸ்ல இருக்கிற அந்த சாண்டை எடுத்து டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சாண்ட், விபின்ன அப்படின்னா டிஃபரெண்ட், நபுனி அப்படின்னா சாம்பிள் வந்து நம்மளுக்கு அமைச்சிட்டு இருக்காங்க, அசம்பிள் பண்ணி நம்மளுக்கு தந்துட்டு இருக்கு. ஆரம்ப कर दिए है. पृथ्वी के वैज्ञानिक मंगल की इस मिट्टी का अध्ययन करने के लिए बड़े उत्सुक है. ஸோ நம்ம பூமியில் இருக்கிற விஞ்ஞானம் நம்ம டெக்னீஷியன்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, மங்கள் கிரகத்திலிருந்து வரப்போற இந்த மிட்டி இந்த சாண்டை வந்து கண்டிப்பா டெஸ்ட் பண்றதுக்காக அத்தியாயன் ஸ்டடி பண்றதுக்காக ரொம்ப உற்சாகமா காத்துக்கிட்டு இருக்காங்க. உன்ஹே उम्मीद थी कि इस मिट्टी के अध्ययन से इस बात का पता लगाया जा सकेगा कि क्या मंगल ग्रह पर भी पृथ्वी की ही तरह जीव सृष्टि का अस्तित्व है. यह प्रश्न आज भी एक रहस्य है.
ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சாயில் வந்த உடனே கண்டிப்பாக நம்ம அதை ஸ்டடி பண்ணிடுவோம். என்ன ஸ்டடி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்ஹே உம்மித்து தீ, அதில் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அந்த மண் மூலமாக நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இஸ் மிட்டி கே அத்தியன். ஸோ இந்த மண் மூலமாக நம்மளுக்கு என்ன தெரியும், அங்கே மண் இருக்கிறது, அந்த மண்ணை நம்ம டெஸ்ட் பண்ணாமல் நம்மளுக்கு என்ன தெரியும்னா பத்தா லகாயா ஜா சக்கேங்கா கி கியா மங்கள் கிரக பர், மார்ஸ் மேலேயும் நம்மளுடைய பிருத்திவி நம்மளுடைய எர்த்த மாதிரி ஜீவராசிகள் வாழ்ந்துட்டு இருக்காங்களா, அஸ்தித்வ ஜீவராசிகளோட எக்ஸிஸ்டன்ஸ் கண்டிப்பா அங்கேயும் இருக்குதா அப்படின்றது நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா தெரிஞ்சிடும். எஹ் பிரஷன், இந்த கொஸ்டின் இப்ப வரைக்கும் எப்படி இருக்கு, ஒரு ரகசியமா தான் இருக்கு. மார்ஸ்ல ஜீவராசிகள் இருக்காங்களா இல்லையான்றது வந்து ஒரு ரகசியமா தான் இருக்கு அப்படின்னு நாசால இருந்து இன்ஃபர்மேஷன் வந்தது. ஸோ இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் எல்லா ஸ்டோரியோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மார்ஸில் வந்து மக்கள் இருக்காங்களா இல்லையா அப்படின்றத பற்றியும், ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டோரி நீங்கள் படிக்கணுன்றதுக்காகவும் இதை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த ஸ்டோரியை லைன் பை லைன் படித்து அதில் இருக்க முக்கியமான வார்த்தைகள் ஹார்ட் வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்து அது என்ன வேர்ட்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.